வெல்கம் டு சினிமா 123. இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா மலையாளத்தில் ரிலீஸ் ஆன காலா. வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாக ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோ வில்லன் இருப்பாங்க. இதில் யார் நல்லவன் யார் கெட்டவன் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு இதில் கெட்டது பண்ணுவார், ஆனால் வில்லன் பார்த்திங்கன்னா இன்னொரு இதில் நல்லது பண்ணுவார். அப்போ யார் ஹீரோ யார் வில்லன்? இப்படிப்பட்ட ஒரு கதையை தான் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேங்க. வாங்க நீங்களே படத்தை பார்த்து சொல்லுங்கள் யார் ஹீரோ யார் வில்லன்ட்டு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோ டொமினோ தாமஸாக காட்டுறாங்க. இவர் அழகாக குளிச்சுட்டு உடம்பு பாருங்கள் 6 பேக்கு. இந்த பேக் பயங்கரமாக யூஸ் ஆகுங்க, நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இவர் குளிச்சுட்டு இவர் ஒரு நாய் வளர்க்குறாருங்க. அந்த நாயவே குளிப்பாட்டிட்டு கூண்டில் கட்ட போகிறாரு. பார்த்தோம்னா அங்கேருந்து தப்பிச்சு போடிடுது. இவரும் விரட்டிட்டு நாயை போய் பிடிச்சிடுறாரு. கூண்டில் அடைக்கும் போது இவருக்கு ஒரு பொண்டாட்டி ஒரு பையன் இருக்கான். இந்த வீடு உன்னோடது இல்லையாம்மா அப்படிங்கிறான். ஏன்டா என்னோடய வீடு தான்டா அப்படிங்கிறான். இல்லையே தாத்தாவோட வீடுன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க அப்படிங்கிறான். இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா வண்டி வர சத்தம் கேட்குது. யாரான்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்குறாப்புல. அங்கே பார்த்தோம்னா டிரைவர். அவரை பார்த்தவொடனே ஹீரோக்கு கடுங்கோவம் வந்துடுது. எதுக்காக கோவப்படுறாருன்னு நமக்கு தெரியல. அப்போ தான் அந்த வண்டியிலேருந்து ஒருத்தர் இறங்குறாரு. யாருன்னா ஹீரோவோட அப்பா. இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஹீரோ கிட்ட சிரித்து கூட பேச மாட்டார். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும். இவரும் சிரித்து பேச மாட்டார். இவங்களை பார்த்தோம்னா எதிரி புதிரமாக தான் இருப்பாங்க. ஏன்ப்பா அவனை வேலைக்கு சேர்த்துனீங்க? அவன் ஏற்கனவே நம்ம வீட்டிலேருந்து திருடிட்டு போனான், மறுபடியும் நீங்கள் வேலைக்கு சேர்த்துனா என்ன அர்த்தம் அப்படிங்கிறான். ஏன்டா உன்னையெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது அவனை ஏன்டா நான் சேர்த்தக்கூடாது? ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், மன்னிப்பு கேட்டான். நான் சரி ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ சேர்த்துனேன். போய் வேலையை பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டில் வீட்டுக்குள்ளே வர்றாரு. இந்த பக்கம் வீட்டுக்குள்ளே பெரிய பலாப்பழங்க. அதை சம்சாரம் உரிச்சிட்ருக்கு. அப்போ தான் ஹீரோ உட்காந்துட்டு கடுகடுன்னு இருக்கார். சம்சாரமும் புரிஞ்சுக்கிறாங்க, மாமா மேலே தான் கோபமாக இருக்காருன்னு சொல்லிட்டு. ஏங்க விடுங்க, அப்பா தானே அப்படி பேசினார். என்கிட்டையெல்லாம் அவன் மூணு கொடுத்து பேசியே 6 மாதம் ஆச்சு. நான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இல்லையா? நீங்களும் வயசானவருன்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க 2 நாள் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டு வந்துடட்டுமா அப்படிங்கிறான். இங்கே பாரு ஏற்கனவே இங்கே நிறையா வேலை இருக்குது, இந்த டைமில் உன்னை கூட்டிகிட்டு போய் விட முடியாதுங்கிறான். இல்லை நீங்கள் விட வேண்டாம், உங்கள் ஃப்ரெண்டை தான் நான் வர சொல்லியிருக்கேன், அவரை போய் கூட்டிகிட்டு போய் விட்றாரம்மா, நான் 2 நாள் மட்டும் தங்கிட்டு வந்துடுறேனே அப்படிங்கிறான். சரி போய் தாராளமாக தங்கிட்டு வா, ஆனால் அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாத, நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வராருங்க. அவர் வந்த உடனே ஐயா நாளைக்கு காலையில் உங்கள் தோட்டத்துக்கு வேலைக்கு வந்துடுறோம் அப்படிங்கிறாரு. இவரும் சரின்னு சொல்லிடுறாப்புல. இந்த பக்கம் அந்த சின்ன பையன் அவரை பார்த்துட்டு ஐயோ பேய்ங்கிறான். என்னடா விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் திருவிழா டைமில் வேஷம் கட்ட வர போல் இருக்குங்க. அணிலிருந்தே இவர் பேயின்னு நினச்சிட்டு ரொம்ப பயந்துக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோவாக பார்த்தோம்னா அவர் கூட ஜாலியாக தம் அடிச்சுட்டு இருக்காப்புல. அடுத்த நாளும் விடிஞ்சிருதுங்க. அப்பா வீட்டில் 2 நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்களாம்மா, நான் ஃப்ரெண்டு அப்போவும் வர சொல்லியிருக்கேன் கொண்டு போய் விடுறதுக்கு அப்படிங்கிறான். அப்பா ஏன்டா நீ போய் விடலையா? ஆமாம் பின்ன நீ எப்படி போவ? நீ தான் போன வருஷம் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து கடன் வாங்கியிருக்கே, இன்றைக்கி டேட் வரைக்கும் நீ திருப்பியே கொடுக்கல, பின்ன எப்படி நீ போனீங்கன்னா மூஞ்சி முழிப்ப அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடறாரு. ஆனால் ஹீரோவா இல்லைப்பா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக எப்படியோ பர்மிஷன் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதே சமயத்தில் வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்காக 4 பேர் வராங்க. வந்த உடனே 2 மரத்தையெல்லாம் நோட்டமிட்டு இருக்காங்க, எந்த மரத்தில் என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹீரோயினும் குளிச்சுட்டு துணியெல்லாம் காயப்படுறாங்க. அப்போ அவங்க ஒரு ஆள் குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காப்புல. உடனே ஹீரோயின்ட்டு அங்கே வேலை செய்கிற பொம்பளை கிட்டேருந்து நீங்கள் ஒரு கண்ணு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. பார்த்தோம்னா யாரோ சேத்துக்காலில் நடந்த மாதிரி ஒரு தடம் தெரியுது. இவங்க என்னடா இது யார் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஐயோ அம்மான்ற ஒரு சத்தம். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மாமனார் தான் கீழே விழுந்திருக்கார். உடனே ஹீரோன்ட்டு அங்கே போய் அவர் அப்பா என்னாச்சுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு இருக்கார். தெரியலடா யாரோ என்னை பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறாரு. உடனே ஹீரோயின்ட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலை தொட வரா. உடனே நீ எல்லாம் தொடாத சீப்போ அப்படிங்கிறாரு. ஏன்னா ஒரு வாட்டி கூட ஆசையாக மருமகளே இல்லை மகளே அப்படின்னு சொல்லி அவருக்கு முகம் கொடுத்தும் கூட பேசினது கிடையாது. அப்போ தான் வீட்டுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு அப்போ வராப்பில். இவர் எதுக்காக வந்திருக்காருன்னா ஹீரோயினை கொண்டு போய் வீட்டில் விடுறதுக்காக வந்திருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது அடிக்கடி கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கார் ஹீரோவை. அப்போ அந்த பக்கம் போனவொன்னு ஹீரோ சட்டையை பிடிச்சி ஏன்டா ஒரு வாட்டி உங்ககிட்ட கடன் வாங்கினதுக்கு நீ இப்படியெல்லாம் பேசுவியே அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. நீ ஒரு வாட்டி வாங்கினா பரவாயில்லடா, ஆனால் நீ திருப்பியே கொடுக்க மாட்டேங்கிற, எனக்கு தேவையே இருக்குல்லடா அப்படிங்கிறாப்புல. இங்கே பாரு எங்கள் அப்பா மூட்டை மூட்டையாக நிறையா மிளகு வச்சுருக்காரு, அது நான் விற்கிறதுக்கு பார்ட்டியும் ஏற்பாடு பண்ணிட்டேன். எங்கள் அப்பா ஏதாச்சும் அந்த பக்கம் போனார்னா நான் அந்த மூட்டையை எடுத்து விற்றுருவேன், அதில் வர காசை வச்சு உன் கடன் அடைச்சிடறேன்டா, தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாத அப்படிங்கிறாப்புல.
இந்த பக்கம் ஒய்ஃபு ரெண்டு சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு செருப்பு போடும்போது பார்த்தோம்னா செருப்பு ஃபுல்லாக இது சேராக இருக்குது. இவங்களுக்கே ஒரே டவுட், இது எப்படி இங்கே சேர் ஆச்சுன்ட்டு. உடனே ஹீரோ இருந்துட்டு, நீ தான் அந்த பக்கம் எங்கேயாச்சும் தோட்டத்துக்கு போட்டுட்டு போயிருப்ப, இப்போ நீ மறந்துருப்ப, சரி நீ போய் காரில் இரு, நான் போய் கழுவிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் வந்து செருப்பெல்லாம் கழுவிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து கொடுக்குறாப்புல. ஹீரோயினும் இருந்துட்டு, எனக்கு என்னமோ காலையிலேருந்து ஒரு மாதிரி மனசு சஞ்சலமாக இருக்குது, நான் வேணால் ஒரு 2 நாள் கழித்து போட்டுமா அப்படிங்கிறாப்புல. ஐயோ இவ வேறு இங்கே இருந்தான்னா கண்டிப்பாக மூட்டை திருட முடியாது, இவளை எப்படியாச்சும் ஊருக்கு பேக் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக வந்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பிச்சி வைக்கிறாரு. ஹீரோக்கும் அடிக்கடி வந்து யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரியே தோணுங்க. ஆனால் யாருன்னே இவனால் கண்டே பிடிக்க முடியல. சரி பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா நம்ம போய் அவங்க வேலை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு இவனும் மரத்தை மேலே வேலை செய்கிறவங்களெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கா. அப்புறம் பார்த்தோம்னா அடிக்கடி வந்து விசில் சத்தம் கேட்குது. இவனும் பார்க்குறான், யாரா விசில் ஊதுறான்னு சொல்லிட்டு. ஆனால் இவனால் கண்டே பிடிக்க முடியலைங்க. ஹீரோவும் கூட்டிகிட்டு வந்தவர்கிட்ட விசாரிக்கிறாப்புல. பசங்களாம் எப்படி, குறிப்பாக தமிழாளுங்க 2 பேரை கூட்டிகிட்டு வந்தீங்கள, அவங்களாம் எப்படி எப்படின்னு கேட்குறாப்புல. அவங்க வந்து எங்கள் அக்கா பையனோட ஃப்ரெண்ட்ஸ் தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா கரெக்டாக வேலை செஞ்சுக்குவாங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க தம்பி அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இவர் வீட்டுக்கு போயிட்டு வெளியில் வரும்போது யாரோ இவருக்கு வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. யாருன்னு சொல்லி நமக்கு இன்னும் காட்டவே மாட்டேங்கிறாங்க. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் கையில் குண்டுகோல் வச்சு ஹீரோவையே ஏம் பண்ணுறாப்புல. இவர் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற மிரரில் வந்து டக்குன்னு பார்த்துட்றாப்புல. சட்டான் பின்னாடி திரும்பி பார்க்குறாப்புல. பார்த்தோம்னா குறி மிஸ் ஆகி நேராக அந்த கண்ணாடியில் பட்டு உடஞ்சிருது. டேய் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு வரகமாக துரத்துறாப்புல. அங்கே பார்த்தோம்னா அங்கே ஓடுறது நம்ம பாண்டி, குறிப்பாக தமிழ்கார பாண்டி. நான் வந்து ஹீரோவாக வில்லனான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த கேரக்டர் தான். இனிமேல் இவரை பாண்டின்னே கூப்பிடலாம். இவர் பார்த்தோம்னா அழுக்கு சட்டை, ஆள் பாருங்கள் எவ்வளோ ஒல்லியான்ட்டு. அதே அந்த பக்கம் பாருங்கள் 6 பேக் பாடி, ஆள் பார்த்தோம்னா வந்து அப்படி இருக்காப்புல. துரத்துறாருங்க. இவனும் வந்து அந்த முயலுக்கு வச்சுருக்கிற ட்ராப்பில் வந்து கால் மாட்டிக்குது. அப்படியே கீழே விழுகிறாப்புல. ஹீரோ வந்துட்டு, யாரா நீ, இவனுக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. ஆனால் அவன் மொரன்னு முறைக்கிறாப்புலைங்க. ஹீரோவுக்கு வந்து டென்ஷன் தாங்க முடியல. அவனை பிடிச்சி தூக்கி செக்கினியோட ஒரு ரைட்டு ஒரு காதோரமாக இழுக்கிறாருங்க. சாமி அந்த அடி நமக்கு பட்டுருந்துச்சின்னு வைங்களேன், காது ஜவ்வே கிழிஞ்சிருக்குங்க. அவன் அப்படியே நாய் மாதிரி தரன்னு இழுத்துட்டு போகிறாப்புல. கட் பண்ணோம்னா பாண்டியோட ஃப்ளாஷ்பேக்குங்க. அவன் பார்த்தோம்னா ஒரு பன்னியை வேட்டையாடி கூட ஒரு நாய் இழுத்துட்டு நேராக வந்து ஒரு கல்லுக்கடையில் வந்து வேலை செய்கிறான் போல் இருக்குங்க. அங்கே வந்து அந்த பன்னியை போட்டு பிடிச்சிட்டேன் அப்படிங்கிறாப்புல. உடனே அங்கே இருக்கிறவரோ ரெண்டு, ஏன்னா அவனுக்கு பெரிய பன்னியே கிடைக்கலையா, இந்த மாதிரி சின்ன பன்னியை தான் நீ பிடிப்பியான்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இந்த பக்கம் ஹீரோ பார்த்திங்கன்னா அவனை நாய் மாதிரி இழுத்துட்டு வராப்பிள்ளைங்க. கட் பண்ணோம்னா மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கு. அங்கே பார்த்தோம்னா அங்கே போன நாய் பார்த்திங்கன்னா ஒரு கறியை வந்து பார்த்து மோப்பம் பிடிச்சிட்டு அதை வந்து சாப்பிட போகுது. ஆனால் அது தெரியல, அதுக்குள்ளே வந்து யாரோ வந்து வெடிகுண்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து ஆசையாக சாப்பிடும்போது டம்முன்னு வெடிக்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்டு அந்த பக்கம் இருந்த பாண்டியை வந்துட்டு நாய்க்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஓடி வராங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து பாண்டியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஒரு ரூம்குள்ளே வச்சு அடின்னு அடிக்கிறாருங்க. எதுக்கிட்ட வந்த, நீ திருட வந்தியா இல்லை வேறு ஏதாச்சும் வேணுமா உனக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்க்குறாருங்க. ஆனால் பாண்டி வாயே திறக்க மாட்டேங்கிறாப்புல. இருடி உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு இவரும் வந்துடுறாரு. ஹீரோ வந்து யாருக்கோ ஃபோன் பண்ணுறாப்புல, யாருன்னு சொல்லி நமக்கு காட்டல. ஆனால் பாண்டியை பற்றி தான் விசாரிக்கிறாப்புல. உடனே அவர்ன்ட்டு, சார் நீங்கள் மறந்துட்டிங்களா, நீங்கள் ஒரு வாட்டி வேலை விஷயமா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தீங்களே, அப்போ சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது நாயும் கூட பாம்பு வச்சு கொண்டீங்களே, அந்த நாயோட ஓனர் தாங்க சார் அந்த பையன். ஆனால் அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க சார், ஏற்கனவே உங்ககிட்ட குடித்தவங்க கிட்ட வந்து அவன் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது சார் அவன் மேலே, அவனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பத்திரமா இருங்க அப்படிங்கிறாப்புல. கட் பண்ணோம்னா அப்படியே ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆமாங்க, ஹீரோ தான் வந்து அந்த நாயை கொண்டிருக்காப்புல. ஏன்னா ஏற்கனவே வந்து மப்பாக இருக்கும்போது அந்த மப்பு பத்தலைன்னு சொல்லிட்டு இவரே வந்து நாட்டு வெடிகுண்டை வந்து தயாரித்து அந்த கறி துண்டில் பார்த்திங்கன்னா வந்து உள்ளுக்குள்ளே வச்சு அந்த நாய்க்கு வந்து போட்டிருக்காப்பிள்ளைங்க. அந்த நாய்க்கும் ஒன்றுமே தெரியாமல் அதை சாப்பிட்டு அநியாயமாக செத்தும் போச்சு. அது வெடித்து சாகும்போது ஹீரோக்கு அப்படியே வந்து ஜொயின்ட்டு ஒரு போதை ஏறும் பாருங்க. சரியான கண்ணிங்க நம்ம ஹீரோ. அதை பழி வாங்கிறது தான் வந்து பாண்டி வந்து இங்கே வந்திருக்காப்புல போல் இருக்குங்க. அதே மாதிரி தத்ரூபமாக வந்து நாய் நம்ம ஹீரோவெல்லாம் வந்து அந்த செவுத்தில் வரைஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. சரி இவன் எப்படி தப்பிப்பான், இவனை தான் வெளியில் வந்து பூட்டியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா வந்து அந்த அங்கே கேரளாவில் இருக்கிற வீடெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஓடாக தான் இருக்கும். அவன் 2 ஜம்ப் அடித்து அந்த ஓட்டை பிரிச்சுட்டு வெளியில் வந்துடுறாப்பிள்ளைங்க. வேலைக்கு வந்து அவங்களாம் சாப்பிட்றதுக்காக கீழே இறங்குறாப்புல. இந்த பக்கம் வேலைக்கார அம்மாவும் வந்துட்டு யாரோ ஓடனமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு நான் யாரையுமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவருக்கு தெரிய வருது, ஓ பாண்டி வந்து ரூம்லேருந்து தப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு. வேலைக்கு வந்தவங்களும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து பாண்டி சரி தப்பிச்சு போயிட்டான் போல் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா கெத்தாக பீடி குடிச்சிட்டு அவங்க கூடயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காப்பிள்ளைங்க.
பார்க்குறதுக்கு சொல்லாம மாதிரி இருக்காப்பிள்ளைங்க. ஆனால் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துங்களா எவ்வளோ தைரியம்ன்ட்டு. அப்பா வேறு வெளியில் போயிருக்காரு. சீக்கிரம் இந்த மழை வரதுக்குள்ளே வந்து இந்த மிளகாலாம் பேக் பண்ணி வேறு இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு பேக் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தோம்னா பாண்டியும் வந்து ஆப்போசிட்டில் நின்றுருக்காப்புல. ஆனால் 2 பேருக்குமே வந்து இப்படி ஒரு சண்டை நடந்துச்சு, இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வெளியும் காட்டிக்க மாட்டேங்கிறாங்க, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பாண்டி தான் இருந்துட்டு அந்த மிளகாலாம் வந்து சாக்கில் போட்டுருக்காப்புல, அவங்கெல்லாம் வந்து அந்த பக்கம் வச்சுட்ருக்காரு. அப்போ தான் ஹீரோ இருந்துட்டு, டே நான் ஏதோ வந்து மப்பில் பண்ணிட்டேன்டா, அதெல்லாம் ஃப்ரீயாக விடு, உனக்கு என்ன இப்போ நாய் தானே பிரச்சனை, நான் வேணால் வேறு ஒரு நாய் வாங்கி தரேன், அது என்ன வெறும் தெரு நாய் தானே, உனக்கு வேணால் நான் டாபர்மேன் வாங்கி தரட்டுமா அப்படிங்கிறாப்புல. ஆனால் பாண்டி எதுவுமே பேசாமல் பாட்டில் வேலை செஞ்சுட்ருக்காப்புல. இவரோ இருந்துட்டு, டே ஃப்ரீயாக விடுறா, உனக்கு வேணால் நான் ஃபாரின் நாயே வந்து இம்போர்ட் பண்ணி வாங்கி தரேன், நீ அதை வளர்த்திட்டு சந்தோஷமாக இரு அப்படிங்கிறாப்புல. ஆனால் பாண்டி இருந்துட்டு எதுவுமே சொல்லாமல் திரும்பி, இங்கே பாரு, இந்த வேலையை விட்டு முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே உன் நாயை நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லேயே சொல்கிறாப்புல. இது வந்து ஹீரோக்கும் புரிஞ்சு பயங்கரமாக கோவப்படுறாப்புல. இந்த பக்கம் மரத்துலேருந்து ஒருத்தர் வந்து கீழே விழுந்துடுறாரு. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம்னா அவருக்கு முதுகில் செம்ம அடி. உடனே ஹீரோ வந்து வண்டி அடிக்க சொல்கிறாங்க. ஹீரோக்கா இந்த இதான் டைமு, நம்ம வந்து இந்த கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை என்னால் வர முடியாது, நீங்கள்லாம் வேலையை முடிச்சுட்டு போயிருங்க, அவரை வேணால் வந்து வீட்டுக்குள்ளே திண்ணையில் படுக்க வைங்க அப்படிங்கிறப்ப, டே நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, நீ வண்டி சாவி கொடுறா, நாங்களே போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே வண்டியை எடுத்துகிட்டு அவனையும் தூக்கி போட்டு கிளம்புறாங்க. அப்போ தான் வந்து டிஎல் இருந்துட்டு என்ன நினச்சாருன்னே தெரியல. திடீர்னு வந்து, பாண்டி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறோம், நீ வந்து கூட இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு காசு கரெக்டாக வாங்கிக்கோ, இல்லைன்னா வந்து இவங்கெல்லாம் ஏமாற்றிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. போனதும் செம்ம அடிங்க செகினியோட. ஏன்டா நான் தான் உனக்கு நாய் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறேன், நீ என்னடா திமிர் காட்டுற, இந்தாடா வாங்கிக்கோடான்னு சொல்லிட்டு செம்ம அடி அடிக்கிறாருங்க. ஆனால் பாண்டி வந்து திரும்பி மூஞ்சிலே பொழிச்சு துப்பி விட்டுறாப்புல. ஏன்டா என்னையாடா அடி துப்புனா அப்படின்னு சொல்லிட்டு நேராக இவர் அடிக்க வராரு. பார்த்தோம்னா காலை இழுத்துட்டு குப்பர் அடித்து விழுகுறாங்க. பார்த்தோம்னா ஹீரோ செம்ம கோவம் வந்துருச்சு. ஏன்டா ஒல்லியாக சொல்லாமல் இருந்துட்டு என்னையவே நீ அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வேஷ்டியை வந்து மடித்து கட்டிட்டு அப்படியே வந்து புரண்டு போகிறாங்க. பார்த்தோன்னா என்னமோ அங்கப்பிரதர்சனம் பண்ணுற மாதிரி வந்து அந்த காட்டிலேயே வந்து உருள்றாங்க. அந்த பக்கம் கட்டை எடுத்து அடிக்கிறாங்க. அப்படியே WWF சம்மர் சாட்டு மாதிரி முதுகுலேயே வந்து குத்தி தூக்கி எடுத்து அந்த பக்கம் வீசுகிறாப்பிள்ளைங்க. 2 பேர் பாம்பு காலில் பிணையிற மாதிரி அப்படியே வந்து பிணைஞ்சு வந்து மேலிருந்து பள்ளத்தில் வந்து கீழே விழுகுறாங்க. அங்கே ஒரு கட்டை இருக்குங்க, அதை எடுத்து நல்லா அடிக்கிறாப்பிள்ளைங்க. ஆனால் என்னடா பாண்டி வந்து இப்படி அடி வாங்கிறாப்புல, ஒரு அடி கூட திருப்பி அடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு பயந்து அடித்து ஓடி போகிறாப்பிள்ளைங்க. ஹீரோ பின்னாடியே துரத்திட்டு வராப்பிள்ளைங்க. என்னடா பாண்டி என்னடா பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு மரத்தை வந்து பிடிச்சி அப்படியே வந்து ஹீரோ முதுகுல வந்து எட்டி மிதிக்கிறாப்பிள்ளைங்க. ஹீரோ அந்த பக்கம் போய் விழுந்து சேத்துலேயே வந்து 2 பேர் வந்து அப்படி சண்டை போடுறாங்க. அங்கே அங்கே ஒரு கிணறு இருக்குங்க. ஹீரோ வந்து பாண்டியை வந்து அப்படியே அலாக்கா தூக்கிட்டு வந்து கிணத்துக்குள்ளே போட்டு மேலே வந்து கிரில்ல போட்டு மூடிடுறாப்பிள்ளைங்க. டக்குன்னு பார்த்தோம்னா அந்த பக்கம் கார் சத்தம் கேட்குதுங்க. ஓ அப்போ தான் வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து பக்கெட்டில் தண்ணி எடுத்து குளிச்சுட்டு வந்து பார்த்தோம்னா ஒய்ஃபுங்க. ஏன்டா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. ஃப்ரெண்டோ இருந்துட்டு, இல்லைடா போகிற வழியிலே வந்து ஒரு ஆக்சிடென்ட்டு, அதை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டா. நான் தான் இருந்துட்டு இதெல்லாம் சகஜம் தானே ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கிலோமீட்டர் போனோம். ஆனால் வந்து அவள் கேட்கவே இல்லை, நான் வீட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்துட்டோம்டா அப்படிங்கிறாங்க. நேராக கயிறு எடுத்துகிட்டு கிணத்துக்கிட்ட போகிறாப்பிள்ளைங்க. ஓ ஒரு வேளை வந்து சரி இந்த சின்ன தப்புக்கு போய் நம்ம ஏன் அவனை கொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அந்த கிணத்துக்குள்ளே பார்த்தோம்னா பாண்டி அங்கே இல்லைங்க. பார்த்தோம்னா மரத்து மேலே உட்காந்துட்டு இருக்காப்பிள்ளைங்க. கூர்மையாக ஒரு பொருளை வச்சுட்டு அப்படியே ஹீரோ மேலே குத்தலான்னு சொல்லிட்டு குதிப்பாங்க. பார்த்தோம்னா ஹீரோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, தப்பிச்சிட்றாப்பிள்ளைங்க. மறுபடியும் பிடிச்சி பயங்கரமாக வந்து சண்டை போடுறாங்க. அப்போ தான் ஹீரோன்ட்டு, ஏன்டா கிணத்துக்குள்ளே இருந்து செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு காப்பாற்றுறதுக்கு நான் கயிறு எடுத்துகிட்டு வந்தேன்னா நீ என்னடா என்னையவே கொல்ல பார்க்குறியா, உனக்கெல்லாம் வந்து பாவமே பார்க்கக்கூடாதான்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போடுறாங்க. ஆனால் பாண்டி பார்த்திங்கன்னா ஹீரோவோட பின்னாடி முதுகில் உப்பு மூட்டை எரிக்கிறாப்பிள்ளைங்க. நல்லா பார்த்துக்கோங்க, பாண்டி பார்த்திங்கன்னா இது வரைக்குமே நேருக்கு நேராக வந்து சண்டையாக போட மாட்டேங்கிறாப்பிள்ளைங்க. ஒன்றும் வந்து ஹீரோக்கு முதுகில் ஏறிக்கிறாப்புல, இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாப்புல. அவரோட ஸ்டெப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பின்பக்கத்தில் இருந்து தாங்க இருக்குது. ஏன்னா வந்து ஹீரோ வந்து ஜிம் பாண்டிங்க. பாண்டியோட காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. எப்படியோ சுதாரித்த பாண்டின்ட்டு அவனை போட்டுட்டு இருந்த சட்டையை கழட்டி கழுத்தை பிடிச்சி நெருக்குறாப்பிள்ளைங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா பாண்டியை அப்படியே வந்து அலாக்கா பிடிச்சி துணி துவைக்கிற கல்லில் துணி துவைக்கிற மாதிரி போட்டு பொத்துன்னு பூமியிலேயே போட்டு முதுகு வச்சு இடின்னு இடிக்கிறாப்பிள்ளைங்க. அந்த கயிறை வச்சு மரத்தில் வந்து தூக்கில் தொங்க விட்டுறாப்பிள்ளைங்க. அந்த இடத்துல கட் பண்ணி நமக்கு அப்படியே ஒன்று காட்டுறாங்க, பேஸ்டான ட்ரூ ஈவெண்ட்ஸுன்ட்டு.
டேய் என்னடா இது நிஜமாக நடந்த கதையா? ஆமாங்க, இது ஆக்சுவலாக வந்து டைரக்டரோட லைஃப்பில் வந்து நிஜமாக நடந்த கதைங்க. அதோட ஒன் லைனை வச்சு இவங்க அப்படியே ஒரு படமே எடுத்திருக்காங்க. டேய் அன்றைக்கி நான் போதை பத்தலான்னு சொல்லிட்டு உன் நாயை கொண்டாண்டா, ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு போதையே இல்லைடா. ஆனால் உன்னை தூக்கில் இப்படி தொங்குடுறேன் பாரு, எனக்கு அப்படியே வந்து ஒரு போதை அப்படி ஏறுதுடா, இதுதான்டா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து கயிறை பிடிச்சி இழுக்கிறாப்பிள்ளைங்க. ஆனால் வந்து பாண்டியோட நல்ல நேரமோ என்னமோ அந்த கிளை வந்து முறிஞ்சு அப்படியே வந்து கீழே விழுந்து தப்பிச்சிட்றாப்பிள்ளைங்க. பார்த்தோம்னா பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காப்பிள்ளைங்க. ஹீரோவை செத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்க்குறாருங்க. பார்த்தோம்னா அத்தனையும் நடிப்புங்க. அப்படியே ஒரு ஏற்று விட்டுட்டு அப்படியே வந்து வெறி கொண்டு வேங்க மாதிரி நின்றுருக்காங்க. அப்படியே ஹீரோவோட காலை பிடிச்சி அப்படியே வந்து ரோல் பண்ணி ஒரு பள்ளத்தில் வந்து விழுந்துடுறாங்க. அங்கே நல்லா மிதித்து ஹீரோவோட காலை வந்து திருப்பி அப்படியே உடச்சுட்றாப்பில்லைங்க. அங்கேருந்து பாண்டி தப்பிச்சிட்றாப்புல. ஹீரோவோ வந்து நடக்கவே முடியலன்னு சொல்லிட்டு நொண்டிட்டு வருவாருங்க. அப்போ அவர் காலில் வந்து ஒரு அட்டைப்பூச்சி இருக்குங்க. அதை அப்படியே பிடிச்சி எடுத்து அப்படியே பாண்டியை வந்து நசுக்கி கொள்கிற மாதிரி அந்த அட்டைப்பூட்டியை அப்படியே நசுக்கி அப்படியே வீசுவாருங்க. இவருக்காக வந்து நடக்கவே முடியலைங்க. அங்கே மரத்தோட வேர்கள்லாம் இருக்குங்க. நம்ம கில்லி படத்தில் விஜய் எப்படி ஒன்று ஒன்றா சரி பண்ணுவாரோ அதே மாதிரி வந்து அந்த வேருக்குள்ளே வந்து கால் விட்டு நெம்மி சரி பண்ணிக்கிறாருங்க. வலி தாங்க முடியலைங்க. அங்கே ஒரு துண்டு இருக்குங்க. துண்டு எடுத்து வந்து அப்படியே கட்டிக்கிட்டு டைட்டாக வந்து கட்டிக்கிட்டு மறுபடியும் வந்து அங்கே ஒரு குச்சி எடுத்துகிட்டு அப்படியே ஊனி நடந்து போகிறாப்பிள்ளைங்க. ஹீரோவை பாண்டியை காணோம்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்துட்டு இருக்காப்பிள்ளைங்க. பார்த்தோம்னா பின்னாடி ஒரு நல்ல பாம்பு ஒன்று படம் எடுத்துட்டு நிற்குங்க. ஐயோ ஹீரோ கொத்த போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பாண்டி வந்து டைவ் அடிச்சுட்டு அந்த பாம்பு தூக்கி வீசிடுறாப்பிள்ளைங்க. எங்கேருந்து வந்தான்னு தெரியலைங்க. ஹீரோவை எட்டி மிதிச்சு நேராக தண்ணிக்குள்ளே போய் 2 பேர் அப்படி சண்டை போடுறாங்க. என்ன தாண்டா உனக்கு வேணும், உனக்கு நாயும் வாங்கி கொடுக்குறேன்ட்டேன், எதுவுமே வேண்டாம்னா உனக்கு என்ன தாண்டா வேணும் அப்படி. நீ நாயை கொல்லும் போது உனக்கு ஒரு போதை ஏறிச்சுல்ல, அந்த போதை எனக்கு இப்போ வேணும், அதுக்காக தான் நான் இப்போ போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போடுறாங்க. ஹீரோவை பாண்டியோட தலையை வந்து பூமியில் சேர்த்து அமுத்தி பிடிச்சிருக்காப்பிள்ளைங்க. அந்த டைமில் கரெக்டாக பார்த்தோம்னா வானத்துலேருந்து ஒரு சொட்டு தண்ணி நேராக வந்து பாண்டியோட கன்னத்தில் வந்து பட்டு தெரிக்குங்க. அப்போ தான் மழை வர போகுது. ஐயோ மூட்டை வேறு வெளியில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நொண்டிட்டு போய் அந்த மூட்டையை எடுத்துகிட்டு சேவ் பண்ணி வைக்கலான்னு சொல்லி போகிறாப்பிள்ளைங்க. ஆனால் இவராக வந்து ஓவர்டேக் பண்ணிவிட்டு பாண்டி போய் அந்த மூட்டையெல்லாம் வந்து எடுத்து பத்திரமா வச்சிடறாப்பிள்ளைங்க. இந்த இடத்துல பாண்டி பார்த்திங்கன்னா நல்ல சந்தர்ப்பங்க தப்பிச்சு போகிறதுக்கு. ஆனால் அவன் தப்பிக்கக்கூடாது, எப்படி இருந்தாலும் நமக்கு வந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மூட்டையெல்லாம் வந்து எடுத்து ஒன்றுன்னா உள்ளே வச்சுட்ருக்காங்க. கடைசி மூட்டையை எடுத்துகிட்டு வரும்போது ஹீரோவும் அந்த இடத்துல வந்து மூட்டையோடு சேர்த்து பாண்டியை உதைக்கிறாப்பிள்ளைங்க. அங்கே இருக்கிற கட்டையை எடுத்துட்டு அடிட்டு வெளுன்னு வெளுப்பாங்க. இந்த பட்டம் பூராவுமே பார்த்தீங்கன்னா சண்டை தாங்க. ஆனால் வந்து விறுவிறு நமக்கு அப்படியே வந்து பக்குன்னு இருக்குங்க. அப்போ தான் தூரத்தில் வந்து ஆரன் சத்தம் கேட்குதுங்க. பார்த்தோம்னா அப்பாவும் வந்துட்டாருங்க. இவனும் பாண்டி அந்த பக்கம் விட்டுட்டு நேராக வந்து சட்டையை எடுத்து போட்டுட்டு மழையில் நனைஞ்சிட்டு நொண்டிட்டு வந்து கேட்டு திறக்கிறதுக்காக வராங்க. அந்த பக்கம் பார்த்தோம்னா அப்பா வந்து மறுபடியும் ஆரன் அடிக்கிறார். இவனும் கேட்டு திறந்து விட்டு ஆனால் அப்பா கிட்ட வந்து காலில் அடிப்பட்டது வந்து மறைச்சிட்றாப்பிள்ளைங்க. ஏன்டா வீட்டில் வேலை செஞ்சவங்களுக்கு யாருக்காச்சும் அடிபட்டுருச்சு, ஆப்போசிட்டில் வண்டியில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அப்பா பாதி மூட்டை வந்து காணும்ப்பா, எனக்கு என்னமோ அவங்க தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாப்புல. ஏன்னா வந்து இவர் எடுத்து விற்றுட்டு காசு எடுத்துகிட்டு கடன் கட்டிடலான்னு சொல்லிட்டு இருக்காப்புல. அதனால் பழியை வந்து அவங்க மேலே போடுறாங்க. ஆனால் அப்பாவும் வந்து நம்பவே மாட்டேங்கிறாப்புல. எத்தனை வருஷமாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வேலைக்கு வந்துட்டுருக்காங்க, அவங்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்கடா. ஒரு குண்டுமல்லி மிளகா வந்து மிஸ் ஆனாலும் கூட நான் உன்னை தாண்டா பிடிப்பேன், உனக்கு பதிலாக இந்த நாயவே வந்து வேலைக்கு வச்சுருக்கலாம்டா, இந்த நாய்க்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வசமாக திட்டி விட்டுறாப்புல. ஹீரோவை வந்து ரொம்ப கடுப்பாயிடுறாப்புல. ஏன்டா அவனை கேட்டால் வந்து நாயை கொண்டதுக்காக என்னை கொள்ள வந்தாங்கிறான், நீ என்னடானா நாய் தான் பெருசு, நான் வந்து வேஸ்ட்டு அப்படிங்கிற, ஏன்டா நாய்க்கு இருக்கிற மாதிரி அது கூட எனக்கு இல்லையான்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக பேசிட்டு வந்து கன் எடுத்துடுறாப்புல. அப்பா இங்கே தான் அந்த திருட்டு பையன் எங்கேயா சுற்றிட்டு இருப்பா, நான் கண்டுபிடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. வீட்டில் இருக்கிற கத்தி கபடாலாம் வந்து ஒரு இடத்துல எல்லாம் ஒழிச்சு வைக்கிறான். அப்படியே நைஸாக வந்து வீட்டோட கிரில்லு கட்டியும் போட்டுறான். இந்த பக்கம் நாயோட கூண்டையும் சேர்த்து பூத்திட்டு அதோட சாவி எடுத்து அந்த பக்கம் வீசிடுறான். ஏன்னா எக்கணக்கு கொண்டு அவன் நாயை கொண்டுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனும் வீட்டிலேருந்து வெளியில் வந்து சத்தம் இல்லாமல் வந்து நொண்டிட்டு அந்த மூட்டை இருக்கிற இடத்துக்கு வரான். ஏன்னா அப்பா கிட்ட தான் போய் சொல்லியிருக்கானே, அவங்க திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வேற ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிடலாம். அப்போ அங்கேருந்து ஈஸியாக விற்று காசு கொண்டு வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் நடச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு மூட்டையாக வந்து தூக்கிட்டு இருக்காங்க. அப்போ எப்படி வந்து இவன் நாய்க்கு வந்து பாம்பு வச்சோனோ அதே மாதிரி கடைசியாக 2 மூட்டை வந்து எடுக்கும்போது பார்த்தோம்னா தும்முன்னு வெடிக்குதுங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தோம்னா அந்த பக்கம் பாண்டி வந்து கெத்தாக சிரிச்சிட்டு இருக்காப்புல. என்னடா சத்தம்னு சொல்லிட்டு பொண்டாட்டி இந்த பக்கம் அப்பாவும் பார்க்குறாங்க. இருடா உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவத்தோட இந்த பக்கம் இருந்து ஓடுறாரு. இருடா நானே
என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் அந்த பக்கம் இருந்து வரான். 2 பேர் ஆப்போசிட்டில் வந்து கழுத்தை பிடிச்சிட்டு அப்படி சண்டை போடுறாங்க. வாழை மரமெல்லாம் சாயுதுங்க. ஏட்டா எத்தனை லட்சம் ரூபாய் பொருளை நீ நாசமாக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஒளிச்சு வச்சிருந்த கன் எடுத்து சுட பார்க்குறாரு. பார்த்தோம்னா பாண்டி அந்த பக்கம் தட்டி விட்டுறாரு. இவர் எப்படியோ இந்த பக்கம் ஏறி நின்று கிடைச்சது காது தான் அப்படின்னு சொல்லிட்டு காதை கட்டிச்சு இந்த பக்கம் துப்புறாப்புல. அங்கேருந்து தப்பிச்சு பாண்டி வந்து மேடு மேலே ஏற பார்க்குறாப்புல. ஆனால் ஹீரோ உடலே காலை பிடிச்சி இழுத்து தண்ணிக்குள்ளே வச்சு முக்குறாரு. தண்ணிக்குள்ளே ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை கையை வச்சு தேடுறான். பார்த்தோம்னா கிடைச்சது கல்லு தான். அதை வச்சு முட்டியவே உடச்சு விட்டுறாப்புல. ஹீரோனால வலியே தாங்க முடியல. இப்போ காலையே அடி, இப்போ முட்டிலேயே அடி. இருந்தாலுமே வந்து விட்டாமல் வந்து நொண்டிட்டு கெத்தாக துரத்திட்டு வராப்புல. இவனால முடியலைங்க. கெஸ்ஸு வாங்குது. முட்டிலேயே அடி காலையே அடியா மரத்தை பிடிச்சிட்டு அப்படியே கெஸ்ஸை வாங்கிட்டு இருக்காப்புல. அந்த பக்கம் பார்த்தோம்னா பாண்டி வாழத்தார பிச்சுட்டு வந்து ஹீரோ மூஞ்சிலேயே சத்துறாங்க. ஒரு அடி இல்லைங்க, இன்னொரு அடி நெஞ்சிலேயே சத்துறாப்பில்லைங்க. அப்பவும் பத்தலான்னு சொல்லிட்டு ஹீரோவை நெருக்கி பிடிச்சிட்டு எல்போவை வச்சுட்டு ஷோல்டரே வந்து இறக்கிடுறாப்பில்லைங்க. ஆனால் ஹீரோ வந்து லேஸ்பட்டவன் இல்லைங்க. அவன்கிட்ட கெத்தாச்சே. அவனும் வந்து பதிலுக்கு வந்து மரத்தோட கிளையில் வந்து அவனை சிக்க வச்சு ஒரு அமுத்துறாப்புல. ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பாண்டி எஸ்கேப் ஆயிடுறாப்புல. 2 பேரும் மாற்றி கிடைக்கிற பொருளெல்லாம் வச்சு அடின்னு அடிச்சுக்கிறாங்க. ஹீரோவோ எப்படியோ தப்பிச்சிடலாண்டா இவங்கிட்ட இருந்துன்னு சொல்லிட்டு தப்பிக்க பார்க்குறாரு. பாண்டி விடலையே. அங்கே இருக்கிற ஒரு பெரிய கல் எடுத்துகிட்டு வந்து ஓங்கிட்டு வந்து அவன் ஹீரோட தலையிலேயே போட பார்க்குறாரு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கல் 2ஆக போயிடுதுங்க. ஹீரோ கண்ணில் இப்போ தாங்க முதல் மரண பயத்தையே வந்து தெரியுது. இத்தனை நாள் அவன் வந்து கெத்து நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தான் மூஞ்சியில். முதல் அவன் கண்ணில் வந்து மரண பயத்தை காட்டிட்டாங்க பாண்டி. ஓடுறான்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடுறாப்பிள்ளைங்க. பார்த்தோம்னா லுங்கி கீழே விழுந்துருச்சுங்க. எடுத்து கட்டலாங்கிறதுக்குள்ள பாண்டியை வந்து லுங்கி மிதிச்சுட்டு அங்கே ஒரு தென்னை மட்டம் இருக்குங்க. அதுலேயே வந்து வீசுறாப்பிள்ளைங்க. ஹீரோ துண்டை காணும் துணியை காணும்ன்ட்டு எங்க ஜட்டி ஓடுங்க. தப்பிச்சா போதும் உயிர் பயத்தை காட்டிட்டுடா பரமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாப்பிள்ளைங்க. ஆனால் பாண்டி விட்டவே மாட்டேங்கிறாங்க. பின்னாடியே வந்து வராப்பிள்ளைங்க. இந்த பக்கம் வீட்டில் வந்து திறக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா பூட்டு வேற பூட்டியிருக்கானுங்களா. அதுக்குள்ளே பாண்டி வந்துட்டாப்பிள்ளைங்க. கட்டலையே வந்து திரும்ப சாத்துறாப்பிள்ளைங்க. இந்த பக்கம் வீட்டை சுற்றி ஓடுறாங்க. அப்படியே ஏரியல் ஷாட்டில் காட்டுறாங்க எப்படி ஓடுறான் பாருங்க. அந்த பக்கம் துணி காஞ்சிட்டு இருக்குங்க. அதை எடுத்து ஹீரோவோட மூஞ்சில மூடி டைட் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஹீரோ தப்பிச்சு அங்கே ஒரு முள்ளு செடி இருக்குங்க. பாண்டி அப்படியே அந்த முள் செடியை பிச்சு அப்படியே ஹீரோட முதுகில் வந்து அப்படியே வச்சு இழுத்துடுறாங்க. சாமி பார்க்க முடியாதுங்க. ரத்தம் அப்படி ஒழுகுதுங்க. ஐயோ எப்படா தப்பிச்சா போகுதுன்னு சொல்லிட்டு இவனும் நொண்டிட்டு சண்டைக்கு போகிறாங்க. அப்பாவோ ஜன்னல்ல இருந்து கதறாரு. டே என்னடா ஆச்சு உங்களுக்கு சண்டை, ஏன்டா சண்டை போடுறீங்க அப்படின்ட்டு. அப்பா மிளகா தின்னவன் இவன் தான், சும்மா விட சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே பாண்டி அங்கே வந்துடுறாங்க. அப்போ ஜன்னல் கதவை வச்சு அப்படியே பாண்டியோட தலையிலேயே வந்து இடிக்கிறாப்பிள்ளைங்க. கண்ணாடி உடஞ்சி அந்த பக்கம் செதறுதுங்க. அப்பாவோ டே வேண்டாண்டா விட்டுடுறா கொலகேஸில் உள்ளே போயிடுவாடான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கத்துறாரு. ஹீரோவோட பின்னாடி பாண்டி துரத்த அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. பாண்டி எப்படி பண்ணியை வந்து வேட்டையாடுறதுக்கு துரத்துவானோ அதே மாதிரி இங்கேயும் துரத்துறாங்க. பண்ணிக்கு பதில் இங்கே ஹீரோங்க ஓடுறான் உயிரை பயந்துட்டு ஓடுறாங்க. பண்ணியை எப்படி வந்து கையாலேயே வந்து பிடிச்சி கொள்ளுவாங்க நம்ம பாண்டி, அதே மாதிரி ஹீரோவையும் கமுத்தி போட்டு கையாலேயே வந்து கொல்ல பார்க்குறாங்க. அடின்ட்டு அடிச்சுட்டு கொஞ்சம் மிஸ் ஆகிருந்த ஹீரோ அங்கேயே வந்து பொலியை போட்டிருப்போம் பிள்ளைங்க. நல்ல வேலை அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஹீரோ வந்து நேராக அந்த சாவியை எடுத்துகிட்டு கிரில்லை திறக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து பின்னாடி பாண்டி வராங்க. இவன் அதை பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு எத்துறான் பாருங்க நெஞ்சிலேயே. ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ கதவை திறந்து உள்ளே வந்து சாத்திட்டுங்க. அங்கே இருக்கிற பொருள் எல்லாம் சேர்த்து வச்சு கதவை வந்து அடைக்கிறாப்புல. எக்காந்து கொண்டு இவங்க உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்பாவும் பொண்டாட்டியும் வந்து கத்திட்டு இருக்காங்க. என்னங்க ஆச்சு, என்னடா ஆச்சு, இது பார்த்தா திருட்டு மேட்டரே தெரியலையேடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க. இவன் பார்த்தோம்னா அசால்ட்டாக வந்து வேஷ்டி எடுத்து கட்டிக்கிட்டு அங்கே இருக்கிறத வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அடி வாங்கி ரொம்ப டயர்டாயிட்டாப்புல. அதனால வந்து அப்பாவோ 2 டே இது சாதாரண திருட்டு மேட்டர் மாதிரியே தெரியல, எனக்கு என்னமோ இது வேற விஷயமா இருக்கு, நான் போய் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்பிள்ளைங்க. உடனே ஹீரோ வந்து சேரை தள்ளி விட்டு பா கம்மிட்டுருப்பா, இது வந்து என் மான பிரச்சனை, என் கெத்து பிரச்சனை, என் ஊருக்கே வந்து என்னை ஒருத்தன் வந்து ஊருக்காரன் வந்து அடிக்கிறான்னா அவன் உயிரோடு இங்கேருந்து போக முடியுமா, பேசாமல் ஃபோனை வச்சுருப்பான்னு சொல்லிட்டு முதல்ட்டு அப்பாவை வந்து மிரட்டுறாப்பிள்ளைங்க. அப்பாவுக்கும் வந்து சரி நடக்கிறது நடக்கட்டும், இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாப்புல.
பொண்டாட்டியோ இருந்துட்டு ஏங்க இப்படி சண்டை போட்டுருக்கீங்க, பேசாமல் நம்ம நாயை அவுத்து விட்ருங்க, அவனை உண்டு இல்லாமல் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளால் கோவம் வந்துடும். ஏன்டா அப்பாவும் இதே தான் சொன்னாப்புல, அவனும் நான் நாய் தான் பெருசுங்கிறான், நீயும் இப்படியே சொல்கிறியான்னு சொல்லிட்டு மொரன்னு முறைக்கிறாப்புல. டேய் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல்லேருந்து சத்தம் போடுறாப்புல. பார்த்தா பாண்டியும் வந்து அங்கே வந்து நிற்கிறாப்புல. உனக்கு என்னடா என் நாயை தாண்டா கொல்லணும், கொண்டுட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாப்புல. ஓ நாயை கொண்டுருவாப்புல அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இந்த பக்கம் டோர் வந்து டொம்முன்னு வெடிக்குதுங்க. தண்ணி வெடி வச்சு வெடிக்க வச்சுட்டாப்புல. பார்த்தோம்னா பாண்டி பொழந்துக்கிட்டு உள்ளே வராப்புல. ஹீரோ இருந்து ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து கெத்து காட்டி அடிச்சுட்டு இருக்காப்புல குடும்பத்துக்கு முன்னாடி. ஆனால் வந்து பாண்டி நல்லா அடி வாங்கிட்டு இருக்காப்புல. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கையை பிடிச்சி பாண்டியாக அடிக்க ஆரம்பிச்சிடறாப்புல. அப்பாவோ இருந்துட்டு விட்டுருங்கடா தயவு செஞ்சு விட்டுருங்கடா, பரவாயில்லடா திருட்டு போனால் பரவாயில்லடான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு நல்ல விஷயங்க, இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி மேலே வந்து கையே வைக்கல. பண்ணியை வந்து ஒரு கட்டையை வச்சு தாங்க அடிப்பாங்க. அதே மாதிரி ஹீரோவோட நெத்தி பொட்டில் கரெக்டாக பார்த்துட்டு 2 அடி அடிக்கிறாங்க. அப்படியே ஹீரோ வந்து கான்சியஸ் இல்லாமல் போகிறாருங்க. கெத்துன்னு சுத்தினியேடா, உன் நிலைமை என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி பண்ணிடுறாப்புலைங்க பாண்டி. ஹீரோவோ அவரால் முடியாமல் மேலே படிக்கட்டை வந்து தவழ்ந்துட்டே ஏறுறாருங்க. லுங்கி வேற வந்து போச்சு. உடனே மருமகர்ன்ட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி போகிறாப்புல. மாமனார் வந்து கையை பிடிச்சிட்டு ஒன்றும் பண்ணாத, நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிறாரு. இவனும் வந்து பிடிச்சோன்னு சொல்லிட்டு நேராக அந்த ரூமில் இருக்கிற பாத்ரூம்குள்ளே போய் மரண பயம்னா என்னன்னு காமிச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கிட்டு இருக்காருங்க. உடம்புல ஒட்டு துணி இல்லைங்க, வெறும் ஜட்டி மட்டும்தாங்க போட்டிருக்காரு. கதவையும் உடச்சிட்டு பாண்டி வராப்பிள்ளைங்க. வந்துட்டு சிரிச்சுட்டு நேராக கிளாசட் மேலே ஏறி உட்காந்துட்டு, நீ ஒன்று சொன்னியே என் நாய் கொன்னதுனால உனக்கு ஒரு போதை வந்துச்சுன்ட்டு, அதே போதை உன்னை இப்படி கூனி குறுகி உன் கெத்தெல்லாம் வந்து உன் குடும்பத்துக்கு முன்னாடியே வந்து செதைச்சி உன்னை இப்படி உட்கார வச்சுருக்கேன் பார்த்தியா, எங்களுக்கு கெத்து இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பீடியை ஊதிட்டு அப்படியே ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே வெளியில் போயிடுறாருங்க. இவங்களுக்குள்ளே இருந்த சண்டையை அந்த வீடு பூரா ரத்தமாக இருக்குங்க. எல்லா இடத்தையும் காட்டுறாங்க. அதாவது இவங்க ரத்தம் சிந்தாத இடமே இல்லைங்க, அவ்வளோ ரத்தம். எங்கடா பாண்டியை காணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பக்கம் ஹாயாக வந்து குளிச்சுட்டு அங்கே இருக்கிற ஒரு சட்டையை எடுத்துகிட்டு நடந்து போயிட்டுருக்காப்புலிங்க. இந்த பக்கம் ஹீரோவும் ஜன்னல்லேருந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காப்புல. அப்போ தான் மாமனார் இருந்துட்டு நீ இப்போ போமா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா நான் இப்போ போகல, நான் எதாக இருந்தாலும் இனிமேல் யோசிச்சு தான் முடிவு எடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட ஒத்துமட்ட கெத்து நான் சம்பாதிக்கவே இல்லைடா, ஆனால் கெத்தை நான் சம்பாதிச்சு வச்சுருந்தேன், என்னை இப்படி பண்ணிட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஜன்னல்லேருந்து பார்த்துட்டே இருக்காப்புல. இந்த பக்கம் பாண்டியோ ரெண்டு சிரிச்சுக்கிட்டு இப்போ 2 பேருமே வந்து மாற்றி மாற்றி சிரிச்சுக்கிறாங்க. இவங்களை புரிஞ்சிக்கவே முடியலையேடா ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாண்டி பார்த்திங்கன்னா ஹீரோ வளர்த்துற நாயை கூட்டிகிட்டு அவன் பாட்டில் ஹாயாக எதுவுமே நடக்காத மாதிரி போகிறாங்க. இந்த படம் ஃபுல்லாக ஸ்டார்டிங்கில் ஒரு 10 நிமிஷம் தாங்க டைலாக் இருக்கும், மற்றபடி பார்த்தோம்னா ஃபுல்லாக ஃபைட்டு தாங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசிட்டேங்க. மறுபடியும் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல படத்தில் வந்து உங்களை சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் பாய்.